ஹாய் கைஸ், இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வேகமாக முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் எடுக்க போயிருந்தா. அவர் கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்ற முடிவு எடுத்து கடைக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் உள்ள ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தில் 2 பேரும் துள்ளுறாங்கன்னு பாருங்கள். புது ஃபோன் வாங்குற குஷியை ஒவ்வொருத்தருக்கும். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ், மொபைல்ஸு, அப்புறம் அசசரிஸ், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேமரா முதற்கொண்டு இருந்துச்சு. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம கூட வேலை பார்க்குற மதனனை பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த ஹெட்ஃபோனையும் இஎம்ஐயில் சேர்த்து போட்டு வாங்கிலான்னு சொல்லி அதையும் பிளான் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் ரியல்மியோட ஏர்பட்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். எடுத்துறேன் பார்த்தீங்கன்னா அவன் என்னோடய ஃப்ரெண்டு வெங்கடேஷ், டிப்ளமோ கிளாஸ்மேட்டு. அவனும் நம்ம பையன் தான். அப்புறம் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, ஏன் ஹெட்செட் தான் நீங்களும் வாங்க போகிறீங்கன்னு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு பாலபாய். இவருக்கு தான் 9R எடுக்க வந்திருக்கோம். இவர் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எல்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Oneplus 9R 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃபோனோட ஸ்பெக்கு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9R 421 கம்பேர் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணியோன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு பாலாவே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண வச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கனவு அவருக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அவரே அன்பாக்ஸ் பண்ண வச்சுருந்தோம். அன்பாக்ஸ் பண்ணுறது கத்திலாம் கேட்டுருந்தோம். கடைசி பார்த்திங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா ஓப்பன் சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க. அதை உரிச்சோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸோட வேப்பர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஒரு சின்னதாக ஒரு பல்ப் ஆகிப்போச்சு. அப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்ம Oneplus 9R ஸ்மார்ட் ஃபோனை பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு ஃபோனில் வீடியோ எடுக்கிறனால நார்டோட ப்ளூ கலர் மாதிரி தெரியும். பட் ஆனால் அதை இதை விட லைட் கலர் தான். நார்டு ஃபோனை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் லைட்டான கலர் தான் ஃபோனில் பார்க்குறது அப்படி இருக்குது. அப்புறம் ஃபோனில் வழக்கமான அந்த 65 வாட்ஸ் சார்ஜர், ரெட் கலர் டைப் சி கேபிள், ஸ்டிக்கரு, அப்புறம் பவுச்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா 40,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் HDFC கார்டு இருந்தனால 13,888 ரூபா முன்மானம் கட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினோம். 12 மாதத்துக்கு இஎம்ஐ போட்டோம். மாதம் பார்த்திங்கன்னா 3,333 ரூபா பே பண்ணணும். அது போக HDFC கார்டு யூஸ் பண்ணனால 3,000 ரூபா கேஷ்பேக். அது எப்போ வரும் அப்படின்னா 3 மாதம் இஎம்ஐ கட்டினதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகிரும். ஸோ டோட்டலாக இந்த மொபைல் ஃபோனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 37,000 ரூபா தான். கார்டு சார்ஜு, டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவுமே போடலை. ஸோ இந்த ரிலையன்ஸில் வாங்கினா இந்த ஆஃபர் போயிட்டுருந்துச்சு. உடனே நீ என்ன ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் கேட்டுறாதீங்க. நம்ம என்றைக்குமே ப்ரொமோட்டிங்லாம் கிடையாது. ஸோ அது போக அப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, ரெட் கேபிளுக்கான கார்டு, சிம் எஜெக்டிங் ஸ்டூடியோ எல்லாமே இருந்துச்சு. மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபோன் அவர் வாங்கினேன்னு ரொம்ப ஹாப்பி. அந்த 120Hz AMOLED டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அந்த 40 MP OIS கேமரா, 16 MP ஒயிட் ஆங்கிள், இதுக்கான ஃபுல் ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நார்டுக்கு இதுக்கும் டவுட்லாம் இருந்துச்சு. ஸ்னாப் ட்ராகன் வாங்குறதா, மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 வாங்குறது, எல்லா சந்தேகங்களுக்கான ஒரு பதில் இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் வரும். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபோனை பொறுத்தவரைக்கும் கையில் பிடிக்கும்போது அந்த நார்டு 2ஓட கம்பேர் பண்ணும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, வெயிட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். அதுக்கான காரணம் என்ன ஏதுன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் வாங்கின கையோடு பார்த்திங்கன்னா பயமாகி போச்சு. என்னடா டெம்பர்லேயே அவர் மேலூர்லேருந்து வருவார். சந்தோஷத்தை பாருங்கள் தலைவனுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி பஜார் போயாச்சு. அங்கே போயிட்டு டெம்பர் கிளாஸு, பவுச்சர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அவர் மேலூருக்கு ஏற்றி விட்டாச்சு. அவர் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபோன் தருவார். அப்புறமா நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ போகிறேன். தேங்க்யூ, பை பை.